காளியம்மாள் சீமான் கட்சியில ஒரு பெரிய தலைவரா இருந்தவங்க, எடப்பாடிக்கு ஒரு பிரச்சார பீரங்கியா இருப்பாங்க. அதுல பிரியாரிட்டி ரெசர்வேஷனை சரின்னு தான் பேச முடியும். இலவசங்களை ஆதரிச்சு தான் காளியம்மாள் பேச முடியும். பிராந்தி விஸ்கிக்கு ஆதரவாட்டு மது பிரியர்களுக்காக தான் காளியம்மாள் பேச முடியும். தமிழில் இருந்து வந்ததுதான் தெலுங்கு, மலையாளம், கன்னடம் தான் சீமான் பேசுவார். அதுல எடப்பாடி பேசணுமா வேண்டாமாங்கிறத எடப்பாடி சொன்னாதான் காளியம்மாள் பேச முடியும். சீமான் பரையர் தேவேந்திர குல வேளாளர் 5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை உயர்த்தி கொடுக்கணும்னு சொல்றாரு. இந்த நிலைப்பாடை காளியம்மாள் பேச முடியாது. அருந்ததி உள்ஒதுக்கீடு சரிங்கிறதான் பேச முடியும். மோடி சப் கேட்டகரைசேஷன் ஆதரிக்கிறாரு. ஆனா இன்னைக்கு சீமான் தான் 20 விழுக்காடு இருக்கக்கூடிய பரையர் தேவேந்திர குல வேளாளர் தமிழ் சமூகங்களுக்கு 5 விழுக்காடை ஆதரிச்சு கொடுக்கணும்னு சொல்றாரு. அதுல எடப்பாடி அந்த நிலைப்பாட்டை எடுக்க மாட்டாரு. ஸோ அதுல எடப்பாடி நிலைப்பாட்டை தான் காளியம்மாள் ப்ரூவ் பண்ணிட்டு போனோம். இது களம் வரும்போது சீமான் ஏறிடுவாரு. மீண்டும் கேட்கிறேன் இல்லையா, நீங்க நிலைப்பாடு சொல்லணும். இலவசங்கள் கூடாதுங்கிறதுல சீமான் ஏறுவாரு. 18 விழுக்காடு என்டிஏ வாக்குல ஏறுவாரு. பரையர் தேவேந்திர குல வேளாளர் அருந்ததி இடஒதுக்கீட்டுல சீமான் ஏறுவாரு. கோனேரிக்கு கோட்டை, கோன்கோட்டை, கோனார்கோட்டை, தமிழன் கோட்டைங்கிறதுல சீமான் ஏறுவாரு. இப்படி எண்ணற்ற இஷ்யூஸ்ல சீமான் ஒரு தெளிவான பார்வை இருக்கு. சீமானுக்கு வளர்ச்சிங்கிறது எல்லா தேர்தலும் நிற்கிறது தனித்து போட்டியிடுறது தான். காளியம்மா போன்றவங்க இருந்தா கூடுதல் பிளஸ்ஸா இருந்திருக்கும். காளியம்மா இல்லாத சூழ்நிலை கூட 117 கேண்டிடேட்ஸ் வந்து எவ்வளவு எஃபெக்டிவா ஸ்ட்ராங் கேண்டிடேட்டா அவர் தயார் பண்ணிட்டாரு. ஸ்ட்ராங் லீடர், உறுதியான தன்மையோட பாஜகவை எதிர்த்து நிற்கக்கூடிய லீடர், காங்கிரஸ் எதிர்த்து நிற்கக்கூடிய லீடர்ங்கிறதுல 2024 நிலைப்பாட்டுல இருந்து எடப்பாடி பல்ட்டி அடிச்சுட்டாரு. தமிழ்நாட்டின் நலனை காக்கல, தமிழ்நாட்டுக்கு நிதியை தரல, அது இதுன்னு சொல்லிக்கிட்டு நாங்க பிரதமரை முடிவு பண்ணு சொன்னவர் இன்னைக்கு பாஜகவோட கூட்டணி போயிட்டாருன்னா சீமான் அதுல லீடர்ஷிப் யாரு? அரசியல் பேரவை நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக அரசியல் மூத்த திறனாய்வாளர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் பிருந்தா. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்காமா சார். இப்போ 2 நாளாகவே சமூக வலைதளங்கள் முழுக்க வந்து காளியம்மாள் அவர்கள் அதிமுக இணைஞ்சதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இது அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கு அவர்களுக்கு லாபமா இருக்குமா, பாதகமா இருக்குமா? இதனால ஏதாவது நாம் தமிழர் கட்சிக்கு பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கா சார்? நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவுல போறவங்க போகலாம், தலைமையை ஏற்றுட்டு இருக்கவங்க இருக்கலாங்கிறத தெள்ள தெளிவா சீமான் சொல்லிட்டாரு. உங்களுக்கு வேற நல்ல இடம்னா நல்ல இடத்துல போய் சேர்ந்தவங்கிறத ஆரம்பத்திலே சீமான் சொல்லிட்டாரு. அதனால அவர் லீடர்ஷிப் வந்து இதுல எந்த பாதிப்பும் இல்லை. அவர் லீடர்ஷிப் வந்து தெளிவான லீடர்ஷிப், உறுதியான லீடர்ஷிப்புங்கிறத வந்து அவர் நிறுவிட்டாரு. இவங்களை பொறுத்தளவுல கட்சியை விட்டு விலகி ரொம்ப நாளுக்கு பிறகு தாவேக்காவா அதிமுகவாங்கிற லெவல்ல அதிமுகவில் போய் சேர்ந்திருக்காங்க. உள்ள பேச்சாளர் ஒர்க்கர் அதிமுகவுக்கு ஒரு பிளஸ் தான். இப்போ கல்யாண சுந்தரம் அதிமுகவுக்கு விவாதங்கள்ல வந்துட்டு இருக்கிறாரு, பிளஸ் தான். அதனால சீமானுக்கு என்ன, சீமான் வளர்ந்துட்டு தானே இருக்கிறார். ராஜீவ்காந்தி, கல்யாண சுந்தரம், காளியம்மாள் யார் போனாலும் சீமான் வளர்ந்துட்டு தானே இருக்கிறார். சீமானுக்கு வளர்ச்சிங்கிறது 214 இருக்கிறது பாருங்க. 214 கேண்டிடேட் டக்குனி போட்டுட்டாரு. வேற யாருமே ஒரு 214 கேண்டிடேட் போட முடியல. விஜய் கண்டஸ்ட் பண்ண முடியாம 50-60 கேண்டிடேட் மேல இல்லாம கூட்டணி போகவா தனிச்சுன்னு நிற்கிறாரு. 60 கேண்டிடேட் இல்லாம கூட்டணி போறவங்களுக்கு என்ன சீட்டு கொடுக்க போவாங்க எடப்பாடி பழனிசாமி? ஸோ இதுவரை சீமானுக்கு வளர்ச்சிங்கிறது எல்லா தேர்தலும் நிற்கிறது தனித்து போட்டிடுறது தான். காளியம்மா போன்றவங்க இருந்தா கூடுதல் பிளஸ்ஸா இருந்திருக்கும். காளியம்மா இல்லாத சூழ்நிலை கூட அவங்களுக்கு வந்து 117 கேண்டிடேட்ஸ் வந்து எவ்வளவு எஃபெக்டிவா ஸ்ட்ராங் கேண்டிடேட்டா அவர் தயார் பண்ணிட்டாரு. கண்டிப்பா சார். இப்போ வந்து காளியம்மாளுக்கு ஒரு மெரிட் இருக்கு, அது எடப்பாடிக்கு பயன்படும். கண்டிப்பா. ஏன்னா ஒரு தமிழ் தேசிய சித்தாந்தத்தை உள்வாங்கிய ஒருத்தர் வந்து, அதாவது திராவிட கட்சிகளை கடுமையா எதிர்த்த ஒருவர் வந்து மறுபடியும் திராவிட கட்சியில போய் சேர்த்திருக்காங்க. இன்னொன்னு அவங்க சொல்லியிருக்காங்க, 2010லயே நான் மாவட்ட பொறுப்புல அதிமுக இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி காளியம்மாள் அவர்களே வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ தாய் கழகம் திரும்பிட்டாங்க அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம்ல சார். இப்போ அது வந்து அவர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சி பாதையை ஏற்படுத்தி எடப்பாடி முடிவு பண்ணுவார். இவங்களை எந்த அளவுக்கு அரசியல் ரீதியா என்டர்டெயின் பண்றாங்கிறது எடப்பாடி முடிவு பண்ணுவார். கண்டிப்பா. இப்ப அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா பண்ணலாம். விஜய் பின்னாடி மீனவர்கள் போயிருவாங்கன்னு கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் அவர் பரத மீனவரை கொடுக்கும்போது இவரும் ஒரு மீனவருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு எடப்பாடி கொடுக்கலாம். அது நம்ம பாசிட்டிவ் சோஷியல் ஜஸ்டிஸ்ல ஒரு மீனவர் முக்கியத்துவம் பெற்றா நம்ம அவரே இருக்கும். சீமானை பொறுத்தவரை அவரு எடப்பாடியை பலகீனப்படுத்துவாரு. அது எடப்பாடி நிலைப்பாட்டில இருந்து மாறிட்டாரு. பாஜக எதிர்ப்புங்க நிலைப்பாட்டுல எடப்பாடி மாறிட்டாரு, சீமான் மாறல. விக்கிரவாண்டி ஈரோடு களத்துல சீமான் நின்னாரு, எடப்பாடி நிக்கல. இந்த ஆஸ்பெக்ட்ல எடப்பாடியை சீமான் பலகீனப்படுத்துவார். இது இன்டலெக்சுவல் டிஸ்ஆனஸ்டான அரசியல் விமர்சகர்கள் இதை புரிவாங்களா,
சொல்லுவாங்களான்னு தெரியல. பட் இதுதான் உண்மை. தமிழ் தேசிய சித்தாந்தத்தை கொண்டவங்க இப்ப அந்த இடத்துல வந்து பதவி கொடுப்பாங்களா அப்படின்றதுக்குலாம் தலைமை வந்து முடிவு பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒருவேளை இப்ப அவங்களுடைய தொகுதியில அதிமுக சார்பில் இவங்க பிரச்சாரத்தை மேற்கொள்ளும் போது அங்க இருக்கக்கூடிய நாம் தமிழர்கள் வாக்கு, ஏன்னா இதற்கு முன்பு அந்த தொகுதியில பாத்தீங்கன்னா நாம் தமிழர் சார்பா வந்து அவங்க பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்காங்க. இது நாம் தமிழர் கட்சிக்கு பாதிப்பு ஏற்படாதா சார்? ஏன்னா இப்ப இவங்க இது அதிமுக சார்பா பண்ணும்போது அதுதான் மேஜர். இதுலயே எடப்பாடி பலவீனப்படுறாரு. எடப்பாடியோட ஸ்ட்ராங் லீடர், உறுதியான தன்மையோட பாஜகவை எதிர்த்து நிற்கக்கூடிய லீடர், காங்கிரஸ் எதிர்த்து நிற்கக்கூடிய லீடர்ங்கிறதுல 2024 நிலைப்பாட்டுல இருந்து எடப்பாடி பல்ட்டி அடிச்சுட்டாரு. காங்கிரஸும் பாஜகவும் நாட்டுக்கு தேவையில்லாத அணி, தமிழ்நாட்டின் நலனை காக்கல, தமிழ்நாட்டுக்கு நிதியை தரல, அது இதுன்னு சொல்லிக்கிட்டு நாங்க பிரதமரை முடிவு பண்ணணும்னு சொன்னவர் இன்னைக்கு பாஜகவோட கூட்டணி போயிட்டாருன்னா சீமான் அதுல லீடர்ஷிப் யாரு? இவருக்கு லீடர்ஷிப் டவுன் ஆகுது. இதுதான் உண்மை நிலைமை. இதுதான் நான் பல அரசியல் விமர்சகர்கள் கருத்து பார்வையற்றவராக இதுல இருக்காங்கன்னு சொல்றேன். ஸோ மேஜர் இதுலேயே சீமான் ஏறுறாரு. இதுக்கு காளியம்மாள் என்ன விளக்கம் சொல்ல முடியும்? காளியம்மாள்ல எந்த அதிமுக செய்தி தொடர்பாளர்கள் என்ன விளக்கம் சொல்ல முடியும்? விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்குல நிற்காததுக்கு என்ன விளக்கம் சொல்ல முடியும்? ஸோ 24க்கு மேல விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்குல களத்துக்குள்ள வராம எடப்பாடி பழனிசாமி போனதுலையும் தன் நிலைப்பாட்டுல இருந்து மாறினதுலையும் சீமான்ட்ட பலவீனப்படுவார். இந்த மாதிரி விவாத மேடையில எல்லாம் பேசும்போது தமிழ் சித்தாந்தத்தை கொண்டு பேசின ஒருவரால இப்ப அதிமுக சித்தாந்தத்தை கொண்டு எப்படி வந்து நாம் தமிழரை ஃபேஸ் பண்ண போறாங்க காளியம்மாள் அவர்கள்? விவாத மேடைக்கெல்லாம் அவர் அனுப்புவாங்களா வருவாங்களாங்கிறதெல்லாம் ஒரு நாட்கள்ல தான் தெரியும். பிரபாகரன் படத்தை போட்ட இதை கொடுத்தது அவங்களுக்கு என் பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். ஜெயலலிதானா இதை இப்படி கொடுத்துருக்க முடியாது. இப்போ நீங்க அருந்ததியர் பிரியாரிட்டி ரெசர்வேஷன் வந்து ஜெயலலிதா கூடாது, தப்புனாங்க. எடப்பாடி பழனிசாமி கொங்கு வேளாளர் பிளஸ் அருந்ததியர் இருந்தாதான் அருந்ததியர் சகோதரர்களோட வாக்கை மதிச்சு நாங்க தான் கொண்டு வந்தோம்னு கொடுக்குறாரு. ஸோ அந்த இடத்துக்குள்ள எடப்பாடி பழனிசாமி வேறு, ஜெயலலிதா மேயர் வேறு. சீமான் பரையர் தேவேந்திரகுல வேளாளருக்கு 5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை உயர்த்தி கொடுக்கணும்னு சொல்றாரு. அப்போ இன்னைக்கு இந்த நிலைப்பாடை காளியம்மாள் பேச முடியாது. அருந்ததியர் உள்ஒதுக்கீடு சரிங்கிறதான் பேச முடியும். நானும் அருந்ததியர் உள்ஒதுக்கீடு கொடுக்கும்போது கலைஞரை நாம் இருக்க இடத்தை நோக்கி வணங்குகிறேன்னு சொன்னவன் தான். அதுல எனக்கு இந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை. மோடி சப் கேட்டகரைசேஷன் ஆதரிக்கிறாரு. ஆனா இன்னைக்கு சீமான் தான் 20 விழுக்காடு இருக்கக்கூடிய பரையர் தேவேந்திரகுல வேளாளர் தமிழ் சமூகங்களுக்கு 5 விழுக்காடு ஆதரிச்சு கொடுக்கணும்னு சொல்றாரு. அதுல எடப்பாடி அந்த நிலைப்பாட்டை எடுக்க மாட்டாரு. ஸோ அதுல எடப்பாடி நிலைப்பாட்டை தான் காளியம்மாள் டூ பண்ணிட்டு போனோம். ஸோ இஷ்யூ எடப்பாடிக்கும் சீமானுக்கும் தானே தவிர காளியம்மாளுக்கு அல்ல. காளியம்மாள் சீமான் கட்சியில ஒரு பெரிய தலைவரா இருந்தவங்க, எடப்பாடிக்கு ஒரு பிரச்சார பீரங்கியா இருப்பாங்க. அதுல பிரியாரிட்டி ரெசர்வேஷனை சரின்னு தான் பேச முடியும். இலவசங்களை ஆதரிச்சு தான் காளியம்மாள் பேச முடியும். இலவசங்கள் நாட்டுக்கு கேடுன்னு சீமான் பேசுவாரு. பிராந்தி விஸ்கிக்கு ஆதரவாட்டு மது பிரியர்களுக்காக தான் காளியம்மாள் பேச முடியும். பிராந்தி விஸ்கி கூடாது, பனம்பால் தென்னம்பால்னு சீமான் பேசுவாரு. தமிழில் இருந்து வந்ததுதான் தெலுங்கு, மலையாளம், கன்னடம் தான் சீமான் பேசுவாரு. அதுல எடப்பாடி பேசணுமா வேண்டாமாங்கிறத எடப்பாடி சொன்னாதான் காளியம்மாள் பேச முடியும். ஸோ காளியம்மாள் ஒரு திறமையானவங்க, அவங்க எடப்பாடியோட ஒரு பிரச்சார பீரங்கியா மாறுவாங்கன்னு நான் கருதுறேன். பட் கொள்கை இதுல வந்து சீமான் எடப்பாடியை வந்து திராவிடமா தமிழ் தேசியமாங்கல, பெரியார் மண்ணா பெரியாரே மண்ணாங்கிறதுல ஸ்டாலினை நோக்கி அடிக்கும் போது குறுக்க வரக்கூடிய எடப்பாடி சீமான்ட்ட பலகீனம் அடைவார். கண்டிப்பா. இப்ப காளியம்மாள் அவர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி அந்த இடத்துல வேட்பாளரா அறிவிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? அது எடப்பாடி எடுக்க வேண்டிய முடிவு. மீனவ சமுதாயத்தை மதிச்சு அவங்களுக்கு கொடுக்கவும் செய்யலாம். அது எடப்பாடியார் எடுக்க வேண்டிய முடிவு. விஜய் அவர்கள் வந்து மாற்று வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சார் வந்தாங்க. இப்போ வந்து திமுக அதிமுக சொல்லக்கூடிய அந்த இலவசங்களை முன்னிறுத்தி தான் ஒரு சில விஷயங்களை காப்பி பேஸ்ட் பண்ணி அவரும் வந்து அந்த இலவசங்களை வந்து முன்னிறுத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இப்போ மக்கள் வந்து இந்த மாற்று வேணும்னு நினைக்கக்கூடிய விஜயை வந்து தேர்ந்தெடுக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா சார்? அவரு அதே இலவசங்கள் தான் நிற்கிறாரு, அதே பெரியார்ல தான் நிற்கிறாரு. அவர் பெரியார் மண்ணுங்கிறாரு, சீமான் பெரியாரே மண்ணுங்கிறாரு. இலவசங்கள்னு அவர் ஏமாத்துறாரு. சீமான் நாட்டின் வளர்ச்சிங்கிறாரு. அவர் அதே திராவிடம்ங்கிறாரு. சீமான் தமிழ் தேசியம்ங்கிறாரு. அதே பிராண்டி விஸ்கிங்கிறாரு. சீமான் பிராண்டி விஸ்கி கூடாதுங்கிறாரு. ஸோ இந்த மாற்றுன்னு இருக்கிறது சீமான் மட்டும்தான் இருக்கிறாரு. இன்னும் மாற்றுன்னு கொள்கையும் இல்லாம கூட்டணிக்கே விஜய் போயிடுவார் நல்ல தகவல் வருது. அப்போ இந்த பேச்சு எல்லாமே விஜய் மோசடித்தனமான அரசியல்வாதி, சுயநல அரசியல்வாதி, சந்தர்ப்பவாத அரசியல்வாதி, பச்சைவந்தி அரசியல்வாதி, அவர் இன்னொரு தினகரன் கமலஹாசனை விடவும் மோசமான அரசியல்வாதின்னு சீமானுக்கு தானே ஜம்பாகி 17 விழுக்காடு ஓட்டு நான் சொன்னது தாராளமா வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்னைக்கு வருது. விஜய்க்கு போடணும்னு நினைச்சவன்லாம் விஜய் ஒரு வியாபாரின்னுட்டு சீமானுக்கு தானே போடுவான். இனிமே
கண்டிப்பா சார், இந்த இலவசங்களை முன்னிறுத்தி இப்படி வராரு. இப்போ இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எல்லாம் வந்து இளைஞர்களை வந்து நேரடியாக சந்திச்சு உங்களுடைய மாற்றுன்னு நினைக்கக்கூடியவங்க யாருன்னு கேட்கும்போது ஒரு சிலர் வந்து பெண்கள் அதிக அளவுல வந்து பேசுறாங்க, மாற்று அப்படின்னா அது சீமான் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஒரு சில பெண்களும் இளைஞர்களும் சொல்றாங்க மாற்றுனா விஜய் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கம்பாரிசனை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இது களம் வரும்போது சீமான் ஏறிடுவாரு. மீண்டும் கேட்கிறேன் இல்லையா, நீங்க நிலைப்பாடு சொல்லணும். இது இலவசங்கள் கூடாதுங்கிறதுல சீமான் ஏறுவார். 18 விழுக்காடு என்டிஏ வாக்குல ஏறுவார். பரையர் தேவேந்திர குல வேளாளர் அருந்ததியர் இடஒதுக்கீட்டுல சீமான் ஏறுவார். தமிழ்ல இருந்து வந்ததான் தெலுங்கு மலையாளம் கன்னடம்ங்கிறதுல சீமான் ஏறுவார். கோனேரிக்கு கோட்டை, கோன்கோட்டை, கோனார்கோட்டை, தமிழன் கோட்டைங்கிறதுல சீமான் ஏறுவார். இப்படி எண்ணற்ற இஷ்யூஸ்ல சீமான்ட்ட ஒரு தெளிவான பார்வை இருக்கு. எதுலையுமே விஜய்க்கு தெளிவான பார்வை இல்லை. பிருந்தா சொன்ன மாதிரி காப்பி பேஸ்ட் பண்ணக்கூடிய தன்மை தான் இருக்கு. இப்ப தனிச்சு சிஎம் கேண்டிடேட் நிப்பாராங்கிறதே கேள்விக்குறி ஆயிட்ட. அவங்க மத்தியில வந்து அவர் வியாபாரம் பண்ணும்போது அவரோட ஆதரவாளர்கள் 180 பேர் கூட்டணி வியாபாரம் பண்ணுங்கிறாங்க. இப்ப கூட்டணி வியாபாரம் பண்ணலாம். விஜயகாந்த் 8-10 நிரூபிச்சுட்டு கூட்டணி போனாரு. பவன் கல்யாண் 7 நிரூபிச்சுட்டு போனாரு. நிரூபிக்காம கூட்டணி போன சிவாஜியை மக்களும் புறக்கணிச்சுட்டாங்க. ஜானகி சிவாஜி பொருந்தா கூட்டணி ஆயிட்டு. நிரூபிக்காம கூட்டணி போனீங்கன்னா உங்களுக்கும் அந்த மோசமான சூழ்நிலை தான் வரும். சீமான் எமர்ஜி ஆவாரு, நீங்க அடி வாங்குவீங்கன்னு நான் சொல்றேன். கண்டிப்பா பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி சார்.